நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே கோப்பாய் பகுதியிலே ஒரு இளம் பெண் 24 வயதுடைய பெண்ணானவர் பச்சை மட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பான காணொளிகளும் அத்தோடு இன்றைய தினம் நாங்கள் நாவாந்துறை பகுதிக்கு வந்திருக்கிறோம். நாவாந்துறை பகுதி எப்படி இருக்கின்றது அது தொடர்பான காணொலியை தான் இன்றைய காணொலியை பார்வையிட போகிறீர்கள். காண்டிபன் வீஸ் என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பாரானால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வாருங்கள் அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே ஒரு இளம் பெண்ணானவர் வயது 24 என்ற ஒரு பெண்ணொருவர் பிரதீப் நிவேதா என்று அழைக்கப்படும் ஒரு பெண்ணானவர் நேற்றைய தினம் மிகவும் கொடூரமான முறைகளில் அவருடைய மாமனாரால் பச்சை மட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவமானது நேற்றைய தினம் இருபாலை கோப்பாய் கிழக்கு பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்துக்கான பிரதானமான காரணம் என்னவென்று பார்ப்போமானால் 2 சகோதரிகளுடன் இங்கு கோப்பாய் கிழக்கு பகுதியில் வசித்து வரும் இந்த பெண்ணானவர் 8ஆம் தேதி அவர்களுடைய வீட்டிலிருந்து அவர்களுடைய சகோதரிக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அவள் வீட்டை விட்டு வெளியிலே போயிருக்கிறார். அப்போ அது அடுத்த நாள் 9ஆம் தேதி அவள் வீட்டுக்கு வரும்போது அவருடைய மாமனார் அந்த தாயினுடைய தம்பியார் அவர் இந்த பெண்ணை மிகவும் கொடூரமாக தாக்கியிருக்கின்றார். அது பச்சை மட்டையால் அடித்திருக்கின்றார். இந்த பெண்ணுக்கான ஆஸ்துமா நோயானது இருக்கின்றது. இருந்தாலும் இந்த பெண் திடீரென இவர் அடித்த அடியிலே அந்த பெண் மயக்கம் போட்டு உயிரிழந்திருக்கிறார். உடனே நோயாளர் காவு வண்டிக்கு அழைப்பு எடுத்து அவர்கள் வந்து பார்த்தபோது இந்த பெண்ணானவர் உயிரிழந்திருக்கின்றார். உயிரிழந்த பின்னர் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அந்த பெண்ணுடைய உடலானது கொண்டு செல்லப்பட்டு அங்கு மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனைகளிலே அந்த பெண்ணுடைய உடல் முழுவதும் அடிகாயங்கள் கண்டல் காயங்கள் காணப்பட்டிருக்கின்றது. உடனே வைத்தியசாலை அதிகாரிகளால் போலீஸ் நிலையத்துக்கு அழைப்பு எடுத்து போலீசார் வந்து விசாரணைகளை மேற்கொண்ட இடத்திலே இந்த தாய்மாமன் என்று அழைக்கப்படும் நபர் யாழ் போதனா வைத்தியசாலையிலே தாதியராக வேலை செய்யும் ஒருவர் தான் இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டவராக காணப்பட்டு கொண்டிருக்கிறார். உடனே அந்த போலீசார் அவர் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு அவரை மல்லாக நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த உள்ளார்கள். இவ்வாறு ஒரு 24 வயதுடைய இளம் பெண்ணை இவ்வாறு கொடூரமாக தாக்கியது மிகவும் கண்டிக்கத்தக்க விடயமாகும். அதுவும் பச்சை மட்டையால் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கும் பெண்ணை இவ்வாறு கொடூரமாக அவர் தாக்கி தற்போது அவர் கைது செய்யப்பட்டு தற்போது மல்லாக நீதிமன்றத்திலே முன்னிலையாக உள்ளார். அது தொடர்பான காணொலியை தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட்டிருப்பீர்கள். அதோடு இன்றைய தினம் நாங்கள் நாவாந்துறை பகுதிக்கு வந்திருக்கோம். நாவாந்துறை எப்படி இருக்கின்றது அது தொடர்பான காணொலியை தொடர்ச்சியாக சென்று பார்வையிடவும் பாருங்கள். நாங்கள் தற்போது நிற்கின்ற இடமானது ஓட்டு மடத்துக்கிட்ட தான் நிற்கிறோம். இங்கே பார்த்தோன்னு சொன்னால் இதில் ஒரு இவ்விடத்தில் குப்பை போட வேண்டாம் என்று ஒரு மாநகர சபையால் பலகை ஒன்று போடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த இடத்துல முழுவதுமாக வீதியோரங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டு கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா முழுக்களும் குப்பைகள் கொட்டப்பட்டு இருக்கின்றது. மற்றும் வாகனங்கள் செல்ல முடியாத அளவு துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் குப்பைகள் எல்லாம் ரோட்டு வழியில் அந்த கோழி கழிவுகள் எல்லாம் கொட்டப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்க ஓட்டு மடம் பகுதியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் வீதியோரங்களிலே கூடுதலான மக்கள் குப்பைகளை கொட்டி போட்டு வீசுவதால் துர்நாற்றம் அடைக்கின்றது. அத்துடன் நாய்கள் இதில் பார்த்திங்கன்னா காகங்கள் பூனைகள் எல்லாம் அந்த கோழி கழிவுகள் எல்லாம் கொட்டப்பட்டிருப்பதால் அந்த துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கின்றது. நாய்களும் அதுகளை கிளறி அடித்து கொண்டிருக்கின்றது. மற்றது இந்த காகங்களும் அதுகளை பிடுங்கி ரோட்டு வழியிலே அந்த எச்சங்களை கழிப்பு பொருட்களை அகற்றுவதால் ரோட்டு வழியில் இப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதோடு மக்கள் பயணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இந்த பகுதியிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் மாநகர சபையால் இவ்விடத்தில் குப்பை போட வேண்டாம் என்று போர்ட் போட்டிருந்த மக்கள் இவ்வாறான வீதியோரங்களிலே இந்த குப்பைகளை போடுவதால் மக்கள் பயணிக்க முடியாத சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஓட்டுமடம் சந்தையிலிருந்து தற்போது நாவாந்துறை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படியே தொடர்ச்சியாக நாவாந்துறை எப்படி இருக்கின்றது, மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கின்றது அது தொடர்பாக தொடர்ச்சியாக சென்று பார்வையிடுவோம் பாருங்கள்.
நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது நாவாந்துறையில் இருக்கின்ற வேத கோயில் ஒன்று. அது பக்கத்தில் மீன்பிடி தொழிலுக்கு செல்கின்ற மீனவர்களுடைய படகானது தரிப்பிடத்திலே விடப்பட்டிருக்கின்றது. எல்லாம் மிஞ்சினோட நிற்கிது பாருங்க. அதோட புது போட்டோண்டு வந்திருக்கு பாருங்க. இங்கே ஆறுத்தண்டு சொல்லி எழுதப்பட்டு நல்ல புது போட்டோண்டு இந்த கடத்தொழில் செய்வதற்காக விடப்பட்டிருக்கின்றது. நாவாந்துறையில் இருக்கின்ற மீனவர்கள் கடல் தொழிலுக்கு சென்றுவிட்டு தற்போது கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த தடிகள் வச்சு தான் அந்த வெளிச்சு தற்போது கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இனி அந்த மீன்களை எடுத்து சந்தைக்கு கொண்டு போவார்கள். நாவாந்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டு மைதானத்தை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். இது ஒரு கடற்கரை ஆண்டிய பகுதியாக இந்த இடமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற இடம். அந்த கடலை மறைச்சு இந்த பகுதியில் முதல் கடற்கரையாக காணப்பட்டது. மணல்கள் போட்டு நீட்டாக்கி இப்போ இளைஞர்கள் விளையாடுற மாதிரி ஒரு மைதானமாக ஆக்கியிருக்கிறார்கள். இந்த முயற்சிக்கு பாராட்ட வேண்டும். அதில் வேறு இளைஞர்கள் விளையாடி கொண்டிருக்கணும். இப்போ பாடசாலை லீவு தானே, இப்போ வாலிபால்கள் ஃபுட்பாலுகள் எல்லாம் விளையாடுற. இங்கே கூட ஃபுட்பால் தாங்க இளைஞர்கள் விளையாடுறத. பார்ப்போம், கோல் அடிக்க போயினோம் பார்ப்போமே. கோல் அடிக்கையில் நாங்கள் தொடர்ச்சியாக நாவாந்துறை பகுதி மார்க்கெட் எல்லாம் இருக்கின்றது, கிறிஸ்தவ ஆலயம் எல்லாம் இருக்கின்றது. அந்த ஆலயத்தை சென்று பார்வையிடுவோம். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது நாவாந்துறை மைதானத்துக்கு முன்புற பகுதியில் இருக்கின்ற கிறிஸ்தவ ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக அழகாக இந்த ஆலயமானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. மரியே வாழ்க என்று இந்த ஆலயத்தினுடைய முகப்பிலே மரியே வாழ்க என்று வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இங்கு கூடுதலான மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்ற மக்கள் தான் இங்கே நாவாந்துறை பகுதியிலே இருக்கிறார்கள். அத்தோடு இடதுபுறத்திலே அந்த இயேசுநாதருடைய வரலாறுகளை சுமந்ததாக அந்த சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த கோயிலானது மிக அழகாக வர்ணங்கள் பூசப்பட்டு நல்ல அழகாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக சந்தை எல்லாம் இருக்கின்றது. அந்த சந்தையும் தொடர்ச்சியாக சென்று பார்வையிடுவோம். பாருங்கள். தற்போது நாங்கள் நாவாந்துறை சந்தைக்கு வந்திருக்கிறோம். நாவாந்துறை சந்தையினுடைய வெளிப்புற பகுதியத்தை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கூடுதலான மக்கள் காலையிலே மரக்கறிகள் மற்றும் மீன்களை வாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். அப்படியே தொடர்ச்சியாக அந்த இடங்களை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற மீன்கள் விற்பனை செய்கிற. அத்தோடு இங்கே பார்த்திங்கன்னா மாங்காய் எல்லாம் இப்போ மாங்காய் சீசன் என்பதால் புலாட் மாங்காய் மற்றும் சேலன் மாங்காய் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேலன் மாங்காய் விற்பனை செய்கிறார்கள். இதெல்லாம் உப்பு தூள் போட்டு சாப்பிடணும், நல்ல சுவையாக இருக்கும். அத்தோடு இங்கே அம்பலரிகள் அப்படி கூடுதலான புலாட் எல்லாம் இருக்கின்றது. கிலோ கணக்கில் தான் இந்த மாம்பழங்கள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலான மக்களும் அந்த மாம்பழங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக அந்த மாம்பழங்களை நீங்கள் தற்போது பார்த்துக்கின்ற விளாம்பழம் எல்லாம் இருக்கின்றது. அத்தோடு இங்கே மற்ற கருத்த குழம்பான எல்லாம் மாம்பழங்கள் எல்லாம் விற்பனை செய்கிறார்கள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உடுப்புகள் விற்பனை செய்யணும். இதில் மாம்பழம் விற்பனை செய்கிறார்கள். அப்போ மக்கள் அதனை வாங்குவதற்கு முண்டி அடித்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். தற்போது மாம்பழ சீசன் யாழ்ப்பாணத்தில் இருப்பதால்
நல்ல பழங்கள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களும் அதனை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாவாந்துறை சந்தையினுடைய மரக்கறி சந்தை தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா கூடுதலான தேங்காய் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. இங்கு பார்த்தீங்க சொன்னால் மரக்கறி சந்தை புரிம்பாக மற்றும் மீன் சந்தையும் புரிம்பாக இருக்கின்றது. இதிலே கூடுதலான மக்கள் அந்த மரக்கறிகளை கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு நாங்கள் மீன் சந்தையும் சென்று உங்களுக்கு காணொலிகளை மூலம் பதிவிட காத்திருக்கின்றோம். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது மீன் சந்தையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கூடுதலான மீன்கள் எல்லாம் இங்கே விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. சீலா மீன், சீலா பாருங்க, சீலா மீன் என்ன விலை? சீலா என்ன விலை? 1000 கிலோ 1000 போட்டு தரனா கிலோ 1000 வேற வேற என்ன விலை? 1000 கிலோ 1000 நல்ல பாரு 1200 போட்டு தர 1000 முரலை பாருங்க. மண்ணா மீனா, மண்ணா பாருங்க, மண்ணா மீன், முரல், பாலை, இது கீரி மீன், ஒட்டியன், இது அகாலி. இது என்ன விலை? விழா மீன், விழா மீன், விழா மீன். சங்கு, சங்கு பாருங்க, சங்கு, சங்கு, சங்கு. ரால் என்ன விலை? ரால் 2000 கிலோ 2000. இது 1200 சங்கு. இது என்ன விலை? கிலோ 800. இது 1000. பாலமீன் ஒன்று. கருங்கண்ணி பாறையா பாருங்க. என்ன விலை கிலோ? 1200. கனவை, கனவை வேறு என்ன விலை? கனவை, கனடா என்ன விலை? 1300. 1300. 1400. இது என்ன? ஒட்டிய கிலோ 600. இது என்ன விலை? மண்ணா, மண்ணா கிலோ 1. நண்டு என்ன விலை? நண்டு கிலோ 800. நண்டு இது என்ன மீனுங்க? பாறை என்ன? பாறை என்ன விலை? 1100. என்ன விலை? என்ன விலை என்ன? கிலோ 1000. கயல் மீனோ? கயல் மீனா? நல்ல மீன். 700. இது விழா மீன் என்ன? கிலோ 800. கிலோ 800. கிலோ 800. இது என்ன விலை? கிலோ 700.